ஓம் சாந்தி. 11/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, உலகத்தினர் என்ன தெரிந்து கொள்ளவில்லை? உலகத்தினர் என்ன தெரிந்து கொள்ளவில்லை? இரண்டாவது கேள்வி, தந்தை எதற்காக வரவேண்டி இருக்கிறது? தந்தை எதற்காக வரவேண்டி இருக்கிறது? மூன்றாவது கேள்வி, பாயிண்ட்ஸ் எப்பொழுது மறக்கிறது? பாபாவுடைய கருத்துக்கள் அல்லது பாயிண்ட்ஸ் எப்பொழுது மறக்கிறது? நான்காவது கேள்வி, சுய ராஜ்யம் என்றால் என்ன? சுய ராஜ்யம் என்றால் என்ன? அஞ்சாவது கேள்வி, யார் உண்மையிலும் உண்மையான ராஜரிஷி? யார் உண்மையிலும் உண்மையான ராஜரிஷி? ஆறாவது கேள்வி, யார் புத்திசாலி? யார் புத்திசாலி? fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மூலம் பரமாத்மாவை சந்திக்க முடியாது. டேஷ் மூலம் பரமாத்மாவை சந்திக்க முடியாது. இரண்டாவது, டேஷ் மறந்து டேஷ் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். டேஷ் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். மூன்றாவது, மாயை கூட டேஷ் மாயை கூட டேஷ். நான்காவது, ஹார்ட் ஃபெயில் அல்லது மாரடைப்பால் ஏற்படும் மரணம் டேஷ். மாரடைப்பால் ஏற்படும் மரணம் டேஷ். அஞ்சாவது, ஆத்மாவில் மகிழ்ச்சி இருந்தது என்றால் டேஷ். ஆத்மாவில் மகிழ்ச்சி இருந்தது என்றால் டேஷ். ஆறாவது, இது டேஷ் சமயமாகும். இது டேஷ் சமயமாகும். ஆகையால் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, உலகத்தினர் என்ன தெரிந்து கொள்ளவில்லை? தன்னை பற்றியோ அல்லது தந்தையை பற்றியோ தெரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது கேள்வி, தந்தை எதற்காக வரவேண்டி இருக்கிறது? தந்தை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்ற வரவேண்டி இருக்கிறது. தந்தை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்ற வரவேண்டி இருக்கிறது. மூணாவது கேள்வி, பாபாவுடைய பாயிண்ட்ஸ் எப்பொழுது மறக்கிறது? கனெக்ஷன் இல்லை என்றால் பாயிண்ட்ஸ் மறந்து போகிறது. லிங்க் பாபா கிட்ட நமக்கு கனெக்ஷன் இல்லைன்னா பாயிண்ட்ஸ் என்ன ஆகிடுமா? மறந்துடும். முரளி கேட்கும்போது நம்முடைய புத்தி அங்கேயும் இங்கேயும் போயிடுச்சு, வெளியில் போயிடுச்சுனால பாயிண்ட்ஸ் நினைவு இருக்குமா என்ன? நான்காவது கேள்வி, சுயராஜ்யம் என்றால் என்ன? சுயராஜ்யம் என்றால் மனம், புத்தி, சம்ஸ்காரம் அனைத்தும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும். அஞ்சாவது கேள்வி,
யார் உண்மையிலும் உண்மையான ராஜரிஷி? சுயராஜ்யத்துடன் கூடவே எல்லையற்ற வைராகிய உள் உணர்வை தாரணை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான ராஜரிஷி. 6வது கேள்வி, யார் புத்திசாலி? யார் அனைத்து ஆதாரங்களும் விடுபட்டு போவதற்கு முன்பாகவே ஒரு தந்தையை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள். fill in the blanks. டேஷ் மூலம் பரமாத்மாவை சந்திக்க முடியாது. அட்டயோகத்தின் மூலம் பரமாத்மாவை சந்திக்க முடியாது. டேஷ் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அனைத்து தர்மங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். மாயை கூட மிகவும் டேஷ், மாயை கூட மிகவும் பலசாலியானது இல்லையா? அவ்வளோ சாதாரணது கிடையாது. 4வது, மாரடைப்பால் ஏற்படும் மரணம் டேஷ், ஹார்ட் ஃபெயில். மாரடைப்பால் ஏற்படும் மரணம் மிகவும் இனிமையான மரணமாகும். ஸ்வீட், மிகவும் இனிமையான மரணமாகும். 5வது, ஆத்மாவில் மகிழ்ச்சி இருந்தது என்றால் டேஷ். ஆத்மாவில் மகிழ்ச்சி இருந்தது என்றால் முகத்தில் வெளிப்படையாக தெரியும். உங்க முகமே இன்னும் அவ்வளோ சந்தோஷம் கேட்பாங்க இல்லையா? அதனால பாபா சொல்றார், ஆத்மாவில் மகிழ்ச்சி இருந்தது என்றால் முகத்துல வெளிப்படையா தெரியும். 6வது, இது டேஷ் சமயமாகும், ஆகையால் டேஷ். இது விநாசத்தின் சமயமாகும், ஆகையால் ஒரு தந்தையுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அக்ஷா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.